என்னாச்சு மேடம்? என்ன நடந்தது? என்ன ஆச்சு? ஒன்னும் நடக்கல. நானும் விக்ரமும் அங்க போயிருந்தோம். அவன் அட்ரஸ் இல்ல, எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் மட்டும் அங்க இருந்திருந்தா விக்ரம் ஃபுட்பால் ஆடி இருப்பான். அவன் டைம் நல்லா இருக்கு, அதனால தப்பிச்சிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், அவன் இனிமே உங்க வழிக்கே வரமாட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். என்னது? அவனை நீ பாத்துக்கிறியா? என்ன சொல்ற? இல்ல, நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். வேணா வனிதா, அவன் உன்னையும் கிண்டல் பண்ணுவான். பார்த்த இடத்துல எல்லாம் கைய போடுவான். அவன் ரொம்ப மோசமான ஆளு. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட கை என் மேல படணும். அதத்தான் மேடம் நான் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏய் வனிதா, நீ என்ன சொல்ற? அவன் கை என் மேல பட்டதுன்னு வச்சுக்கங்க, 10 பேரை கூப்பிட்டு நம்ம விஷயத்த சொன்னோம்னா அவங்க அவனை பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவன் பயந்து உங்க பக்கமே வரமாட்டான். ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? ஓகே வனிதா, எதுக்கும் நீ ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. ஆமா, காலையில நடிக்கிறதுக்கு யாரையும் கூட்டு வந்திய? அவன் யாரு? உன் அண்ணனா இல்ல உன் அங்கிளா? அவனை பார்த்தா உன் அண்ணன் மாதிரி தெரியலையே. ஏண்டா ராஸ்கல், இவ்வளவு நேரம் எங்க காணாம போயிட்ட? நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருந்தேன். காலையில நீங்க 2 பேரும் என்ன தேடும் போது நான் தான் உங்களை பார்த்தேன். நீங்க என்ன பார்க்கவே இல்லை. நான் இங்கேயே இதே இடத்துல தான் இருந்தேன். ஏய், என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன அடிக்கிறதுக்கு அவனை போய் கூட்டு வந்திருக்க? அவன் இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா, போய் வேலையை பாரு.